சிவாய நம. பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவர்க்கும் அடியேன், முழுநீரு பூசிய முனிவர்க்கும் அடியேன். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். ராசிக்கு 3வது வீடு மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பீங்க. கலைநயம் மிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி. ஏன்னா அறம் பொருள் இன்பம் சொத்து பத்து நிறையா இருக்கும். ஆனால் அந்த சொத்து பத்து மேலே ஆசை வராது. தான் படித்து தான் சேர்த்து வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் தான் கொஞ்சம் நிறைவாகவே இருக்கும். இந்த ராசிக்கு 10வது வீட்டில் சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார். சனி பகவான் பயிற்சியானது மீன ராசியில். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவானுடைய வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு ஒரு கிரகம் இருக்குது. 2வது ஆளாக சனி பகவான் மீன ராசியில் பயிற்சிக்கிறாரு. அப்போ இந்த மிதுன ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் உச்சமாக இருக்குது. மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம். அப்போ இந்த மிருகசீர நட்சத்திரக்கு அதிபதி செவ்வாய் பகவான். புனர்பூச திருவாதிரை நட்சத்திரக்கு அதிபதி ராகு பகவான். இந்த புனர்பூச நட்சத்திரக்கு அதிபதி குரு பகவான். அப்போ செவ்வாய், ராகு, குரு 3 நட்சத்திரங்களுமே பலமாக இருக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசி. நீங்கள் அரசியலில் பிரவேசிக்கலாம், காவல்துறையாக இருக்கலாம், இராணுவ வீரராக இருக்கலாம். வீட்டுக்கும் நாட்டுக்கும் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய அதிவீர சக்தி வாய்ந்த ராசி இந்த மிதுன ராசி. 2வது ராகு பகவான் இருக்கார். வெளிநாட்டு தொடர்புடைய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டில் பிரவேசம் பண்ணக்கூடிய உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 2வது குரு பகவான் இருக்கார். படிப்பில் நீங்கள் தான் சிறந்தவர். ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, இப்படி பேங்க் சம்மந்தப்பட்டது இல்லாமல் அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஜாதகமும், ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், பல புலனாய்வு துறையில் இருக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க. ஏன்னா படிப்பைத்தான் குறிக்கோளாகவே இருப்பாங்க. அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலே பாசக்காரனாக இருப்பாங்க. தாய் தகப்ப மேலே பாசம் இருக்கும். அது ஒரு கட்ட காலத்து மேலே தான் பாசம் இருக்கும். ஏன்னா ராசிக்கு 10வது வீட்டில் சனி பெயர்ச்சி ஆயிருக்கிறனால சனி பகவான் சொல்லிட்டாலே உச்ச நிலை யோகமானது. 2.5 வருஷம் உங்களுக்கு யோகம். அற்புதமாக வாழ போகிறீங்க. அரசனை போல வாழ போகிறீங்க. அகமகிழ்ந்து வாழ போகிறீங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். நீங்கள் தான் வெற்றி அடைவீங்க. முன்னோர் சொத்து இருந்தால் உங்களுக்கு நிறையா வரும். தாய் தகப்பன் சொத்து இருந்தாலும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் உண்டு. ஏன்னா ராகுன்னாவே முன்னோர். அப்போ முன்னோர் சொத்தும் வரும், அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு வரும். குருன்னு சொன்னால் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. பணத்தை நிறைய பணம் செலவழித்து ஏதாவது ஒரு தொழிலில் மேன்மை ஆகலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசை பாசங்கள்லாம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உச்ச நிலையில் வரக்கூடிய தன்மை இந்த சனி பெயர்ச்சி. ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜாதகம் உல்டாவாக போணுச்சுன்னா கவனமாக இருக்கணும். ஏன்னா மிதுன ராசியில் கிரகம் பெயர்ச்சியானது மீன ராசியாக இருந்தாலும், அந்த மீன ராசிக்கு அதிபதியில் குரு பகவானாக இருந்தாலும், ராகுன்னு ஒரு கிரகம் உங்களை தன்மையை தள்ளி போட்டு பல சட்ட சிக்கல்களை உண்டு பண்ணி கொடுக்கும். கோபத்தினால குணத்தையே இழப்பீங்க. ஆத்திரத்தினால அன்பையே இழப்பீங்க. ஜாதகம் உல்டாவாக போனால் உங்கள் தெய்வத்தை, நீங்கள் கும்பிடுற தெய்வத்தையே நிந்தனை பண்ணுவீங்க. நிந்தனை என்ன? வெறுப்பீங்க. சாமியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உல்டாவாக போகுது. 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். அப்போ 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறனால ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தினால தாய் தகப்பன் அண்ணன் தம்பியை வெறுக்கிற மாதிரி சாமியை வெறுக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கவனமாக இருங்க. இன்றைக்கி துன்பப்படுறவன் நாளைக்கு நல்லா இருப்பாங்க.
10வது வீட்டில் சனி பகவான் பெயர்ச்சி இருக்கிறனால நல்ல நிலைமைக்கு வரணும்னா சனி பகவானை அண்ணான்னு வழிபடுங்க. முருகனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் நல்லாயிருக்கும். இல்லை தான் நான் ஆணவம் அகங்காரம் இப்படி பேச்சுனால இருந்தீங்கன்னா லூஸ் ஸ்டாக் கூட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. 2025 உங்கள் ராசிக்கு நல்லா இருக்குது. அடிபணிஞ்சு போங்க, விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்கள் தன்மை உச்ச நிலையில் மாறும். உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பீங்க. படிக்கிறவங்க நல்லா படிப்பீங்க. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிறவங்க நல்ல மார்க் எடுத்து நல்ல அற்புதமான படிப்பு படிக்க போகிறீங்க. ஏன்னா குரு வீட்டில் தான் சனி பகவான் இருக்கார். குழந்தைங்க எந்த குறையும் இல்லாமல் நல்லா படிக்க போகிறீங்க. படிங்க. தாய் தகப்பனுடைய அன்பா பண்பா அனுசரணையாக இருந்து தாய் தகப்பன் பேச்சையும் கேளுங்க. நல்லா வரக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு. நல்லா இருப்பீங்க. சனி பகவானை தலைவணங்கி இந்த சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை உச்சமாக உக்கிரமாக சொன்னீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு பலனை அள்ளி கொடுப்பார். ஒரு கைப்பிடி கொஞ்சமாக சொல்லக்கூடிய தன்மையை கையில் வச்சுக்குங்க. சொல்கிறான் சனி பகவானுடைய காரகத்தன்மையில் குணம். அவர் சொல்லக்கூடிய ஸ்லோகம் கருப்பு எல்லை கையில் வச்சுக்கிட்டு ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன். என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு சனி பகவானை அண்ணான்னு சொல்லி இந்த கருப்பு எல்லை உடம்பெல்லாம் இப்படி தடவி அப்படி கோயில் வாசலில் போட்டாலோ கோயில் பக்கத்தில் இருக்கிற மரத்தில் போட்டாலோ சனி பகவானுடைய வீரிய பார்வை கோப பார்வை அண்ணான்னு கேட்டால் பெரிய பிரச்சனையை சின்னதாகி கொடுப்பார். கோர்ட்டில் போயிட்டு டைவர்ஸ் ஆக வேண்டிய பிரச்சனையை பேச்சுவார்த்தையிலே தெளிவான ஒரு சேர்த்து வைப்பார். இப்படியாம்பட்ட தன்மை கூடியவர் சனி பகவான். ஒரு சில ராசிகளுக்கு சாதாரண அடிப்படை தொண்டனாக இருக்கிறவன் உச்ச நிலையில் அரசியலில் பிரவேசமாகலாம். சாதாரண கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ காய்கறி பழம் விற்கிறவங்களுக்கு வியாபாரம் செழித்து உச்ச நிலைக்கு தன வரவு நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. காரு வண்டி ஓட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுத்து பதவி உயர்வாகி காசு பணம் உயர்ந்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் சொல்லிட்டாவே அடிமட்ட வேலை, அடிமட்ட தொழிலில் செய்கிறவங்களுக்கு லாபகரமான ஒரு யோகங்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. இதே ஜாதகத்தில் உல்டாவா போகக்கூடிய பல ராசிகள் இருக்கு. அந்த ராசிகளுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய கெடு பலன் அரசியல்ல மூத்த அரசியல்வாதிகள், அது இந்த முதிர்ந்த அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட வயசு 70 வயசு 65 வயசுக்கு மேலே இருக்க வேண்டிய அரசியல்வாதிகளுக்கு ஆகாது. கண்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும், கஷ்டத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். இதே சொல்லப்போனால் கலைத்துறையில் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஆகாது. அப்போ மூத்த உச்ச தொழிலில் இருக்கிறவங்களுக்கு 2025 சனி பெயர்ச்சி ஆகாது. பல சாந்திகளை பல வழிமுறைகளை வழிபாடை பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம். சிவாய நம.